ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். நான் இதில் பருப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு இப்போ தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதாவது இன்றைக்கி கூட்டு தான், அதாவது தேங்காய் அரைச்சி விட்ட கூட்டு தான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பு வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம நான் ஒரு சவுச்சவ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பெரிய சவுச்சவ். நான் நறுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணுவேன். பீன்ஸு அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டே கழுவிடுவேன். கழுவிட்டு திரும்ப ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நான் கழுவுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த சவுச்சவுக்கும் இந்த பருப்புக்கும் தேவையான போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் மஞ்சள் பொடி சின்ன டீஸ்பூன் தான், இதில் நான் 1/4 டீஸ்பூன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பயுமே கையளவு தான் போடுவேன், அதனால் எனக்கு அளவு உங்கள் அளவுக்கு நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கையளவே போட்டு பழகிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த காய்க்கு இந்த உப்பு போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அதனால தான் நான் தக்காளி சேர்க்குறேன். இந்த இதில் ஒரு பெரிய தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த சின்ன கிண்ணத்தில், அதாவது ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு 10 வெங்காயம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா கிண்டி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணி போகும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது நல்லா ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது அவ்வளவுதான். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி விட்டு தாளித்து கொட்டினா முடிஞ்சு. இப்போ ஃபஸ்ட்டு இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி விட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் இது பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்டும் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் விட்டால் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது இப்போ 2 விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விசில் வந்தோடனே நம்ம அமர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு 3 விசில், 2 விசிலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 3 விசில் விட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த குழம்பு பக்குவத்துக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வேக நல்லா உங்களுக்கு அந்த சாம்பார் மாதிரி விட்டு சாப்பிட்ற பக்குவம் வந்துடும். 3 விசில் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அந்த காயோட உருவமே தெரியாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம 3 விசில், 2 விசில் வந்துருச்சு. இப்போ இந்த ஒரு விசில் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நமக்கு இது அடங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த குக்கர் விசில் அடங்கிருச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி நான் கீரை தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சவுச்சவ் கூட்டு கீரை பொரியல் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி நான் தாளித்து வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்பயுமே நான் 2 ஐட்டத்துக்கும் சேர்த்துமே நான் தாளித்து வச்சுருவேன். ஏன்னா அது நமக்கு நேரமும் மிச்சம். 2வது நான் கடுகு வெடித்த உடனே நான் இதில் போட்டேன்னா ஒரு மாதிரி சர்ன்னு சவுண்டு கேட்கும் போது இந்த இடம் ஃபுல்லாகவே எண்ணெயாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் தாளித்து கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த இதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நான் இதில் கொட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இங்கே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னென்னா இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு 4 சில்லு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பத்தைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 4 பத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்டு மிக்சியில் வெறும் தேங்காயை அடித்து நான் ஒரு இதில் எடுத்து வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கீரைக்கு. அதுக்கப்புறம் நான் கூட்டு கரைப்பேன். இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடுகு போட்டுக்கலாம். இது அதாவது 2க்குமே தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட்டுக்கும் கீரைக்கும் 2க்கும் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸுங்க நான் தாளிப்பு போடுறேன். இது வெடிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கையிலே வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு கையிலே என்னால் மிக்சியில் அரைக்க முடியாது. நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் என்னென்னா கடுகு வெடிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை இப்போயே நான் அமர்த்திடுறேன். இந்த சூட்லேயே இது கடுகு வெடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம கீரைக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கீரைக்கு பொரியலுக்கு நான் பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கூட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டுக்கு நான் 2 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரகம். இதை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கரை இது பண்ணிடுவோம், ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை தாளிச்சிருந்தேன் இல்லையா, நான் ஏற்கனவே தாளிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த பக்கம் நான் கீரைக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதை நம்ம போட்டுக்குவோம், போட்டு வதக்கிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இது இந்த பக்கம் இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கையிலே எடுக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றும் இல்லை. நான் 2 மைக்கும் போடாமல் தான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சௌச்சௌ கூட்டு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். கூட்டுனா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது வந்து கூட்டு குழம்பு. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கரண்டியை வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. மொத்த காயும் மசியாது. இப்படி நீங்கள் கொஞ்சம் அது இதெல்லாம் இருக்கும் இல்லையா, பாசிப்பருப்பு ஒவ்வொரு நேரம், அதை நீங்கள் இப்படி ஒரே இடத்துல வச்சு மசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காயை மசிக்காதீங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் மசிக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா இந்த பாசிப்பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு. இங்கே பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு தேங்காய் ஜீரகம் அரைச்சோம் அதை போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டுக்கலாம். இந்த பக்கம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் ட்ரிப்பு நான் வந்து சமையல் வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எது நினச்சிக்காதீங்க, ஏதாவது குறைகள் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கையாலேயே வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். சரி, இன்றைக்கி இதை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அலசிக்கங்க. இதுக்கு வந்து தேங்காய், வரமிளகாய், ஜீரகம், நீங்கள் வேணும்னா மிளகு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வேணும்னா கொஞ்சம் போல் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் பெப்பர் பொடி சேர்த்துக்குவேன். ஓகே, இது நம்ம இப்போ அரைச்ச விழுதை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா ஒரு கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக. அதாவது உங்களுக்கு இப்போ மஞ்சள் பொடி உங்களுக்கு கலர் பத்தலை, கலர் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த கலரே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது நல்லா இப்போ கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தண்டங்கீரை தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தண்டங்கீரையும் அரைக்கீரையும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சமையல் வீடியோ போடுறதுனால கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வீடியோ எப்படி வருமோ, சவுண்டு எப்படி கேட்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு டென்ஷனாக இருக்குது. இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இதுவும் நல்லா கொதி வந்தோடனே நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கீரைக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீரை நான் ஏற்கனவே இதில் ஒரு கட்டு வாங்கி நல்லா கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 3-4 தடவை நான் கழுவிட்டு இப்போது இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த கூட்டு நல்லா இப்போ கொதி வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா நல்லா கெட்டியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெட்டியானா நம்ம ஊற்றி சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கீரையை நல்லா வதக்கி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு பரட்டி விட்டுருவோம். இதுக்கு நான் ஏற்கனவே தேங்காயும் நான் பொடிச்சு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, இப்போ கீரைக்கோ காய்க்கோ நமக்கு அதுக்கு தேங்காய் தேவைப்படுது அப்படின்னா, அன்றைக்கி நம்ம கூட்டு ஏதாவது குழம்பு ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நம்ம தேங்காயை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இது ரொம்ப ஈஸியான வேலை. நான் எதுலாம் ஈஸியாக முடியுதோ அப்படின்னு பார்த்து நான் வேலை பார்ப்பேன். இந்த மாதிரி நீங்கள் பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் பொரியல் பண்ணுறதா இருந்தால் சொல்கிறேன், அது பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட்டுக்கு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப வேலை ரொம்ப மிச்சமாக இருக்கும். இப்போது நான் இதுக்கு தாளித்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால இந்த இதுலேருந்து நான் எடுத்து போட முடியாது. இப்போது நான் தாளித்ததை இதில் நான் கூட்டில் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு கலர்ஃபுல்லான சௌச்சௌ கூட்டு குழம்பு மாதிரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இதை அடுப்பு அமர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போதும். இப்போ இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கீரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் கீரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இது நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது தண்டங்கீரைக்குலாம் ஒரு 5 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஏன்னா இது சீக்கிரமே வெந்துடும். நான் இது உப்பு நான் போடலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த அளவுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு. ஏன்னா கீரைகளுக்கு வந்து உப்பு ஜாஸ்தி தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த அளவுக்கு போகிறோம். இப்போது இதை நல்லா ஒரு வதக்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்குள்ளே இந்த பக்கம் சாதத்துக்கு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுருந்தேன், ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் சாதத்துக்கும் வச்சுட்டேன். நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சௌச்சௌ கூட்டு, ஒரு கீரை பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா ஒரு வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம கொஞ்சம் போல் அதாவது கீரை எல்லா கீரைக்குமே நீங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜீரகம் போட்டு வதக்குங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாசனை, அந்த ஜீரக வாசனை உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த பொடி பண்ணி வச்ச தேங்காய் பூவையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கூட்டு நான் மாற்றிட்டேன். அதுக்கு நம்ம இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே பாருங்கள், கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கிண்டி கொடுத்துருங்க. அது ஏன்னா இல்லைன்னா மேலே அந்த நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போடும்போது அந்த ஹீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி பழுப்பு நிறத்துக்கு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அதை போட்டு ஒரு கிண்டு கிண்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் கீரையும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோவை எடுக்கிறேன். எப்படி வருதுன்னு எனக்கு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி ட்ரை தான் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அமர்த்திடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சாதத்தை இது பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் சமையல் முடித்தோடனே கையோடையே எல்லாமே தொடச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நம்ம சமையல் முடிச்சுட்டு நம்ம உட்காந்துட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு நமக்கு தோணாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அதாவது சமையல் முடிஞ்சோடனே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு அடுத்த அடுப்படிக்கு வரும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு அடுத்து காஃபி போடுறதுக்கு நமக்கு தோணும். அதனால் நான் அடுப்பையும் க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாதமும் வச்சுட்டேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு சூப்பரான சௌச்சோ தேங்காய் அரைச்சி விட்டு கூட்டு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு சூப்பரான தண்டங்கீரை பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சூப்பரான மாம்பழம் ஃப்ரெண்ட்ஸ். மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சுகர் இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டு ஒரு டேப்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அதனால் நான் மாம்பழம் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கீரை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் மாம்பழம் சாப்பிட்டுப்பேன். பிள்ளைங்க மாம்பழம் சாப்பிட மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.